தீய சக்தி ஆட்சி வேண்டுமா, அம்மாவின் ஆட்சி வேண்டுமா, துரோகத்தோட ஆட்சி வேண்டுமா, தியாகத்தோட ஆட்சி வேண்டுமா, எது வேணும் அப்படிங்கறத மக்கள் அது இந்த தொகுதியில உள்ள மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிக்கணும். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நல்ல ஆதரவினை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படாமல் உள்ளது. கிரிவல பாதையை மேம்படுத்தவில்லை. குடிநீர், கழிவறை, மின் விளக்குகள் போன்ற வசதிகளை மேம்படுத்த வேண்டும். சரவண பொய்கை தூர் வாரப்படாமல் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. வளையங்குளம் பகுதி மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம். அங்க சென்ட் ஃபேக்டரி வச்சா நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யாது. நம்ம இருக்கிற அரசாங்கம் தான் செய்யும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றது பற்றி ஒரு பெரிய சர்ச்சை பிரச்சனை. இல்லை செய்யும் சமூகமோ அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஒத்துமை நடந்துக்கணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன்.